லா பாயிண்ட் தமிழ். சட்டம் எளிமையாக தமிழில். வணக்கம் நண்பர்களே. நத்தம், நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம் இந்த மூன்றும் ஒன்றா இல்லை வேற வேறா? நத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மக்கள் குடியிருப்புக்காக பயன்படுத்தப்படும் நிலம். கிராம நத்தம் அப்படிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்துல மக்கள் நீண்ட காலமாக குடியிருந்து வரக்கூடிய குடியிருப்பு நிலம். நத்தம் புறம்போக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பதிவில் நத்தம் வகையாக இருக்கும் புறம்போக்கு நிலம். எல்லா நத்தம் புறம்போக்கு நிலங்களும் தனிப்பட்ட உரிமை தானாக கிடையாது. அதனால நத்தம் என்ற பெயரை மட்டும் பார்த்து நிலத்தை வாங்காதீர்கள். அந்த நிலத்தின் பட்டா, பதிவுகள் மற்றும் உரிமையை முழுமையாக சரிபார்த்த பிறகே வாங்குங்கள். இந்த வீடியோ பொதுவான சட்ட தகவலுக்காக மட்டுமே. ஒவ்வொரு வழக்கின் உண்மைகள் மாறுபடும். தேவையெனில் சட்ட ஆலோசனை பெறுங்கள்.